பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கும்போது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னுடனே வருகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற இந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். வேத வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தீமையை வெறுத்து நன்மையை செய்யத்தக்க ஒரு இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கள். நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கள். சத்துருவை சிநேகியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் யார் நமக்காக என்ன செய்தாலும் சரி, தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் சமாதானத்தோடு இருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் என் தேவனீர் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் அன்று மாற்றி உடைய கிருபைக்குள் கர்த்தர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நன்மை செய்யத்தக்கதான ஒரு கிருபையை கொடுத்து என்று ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.